முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதமெல்லாம் அமைத்த பெருமாட்டி என் தமிழன்னை. என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இயல் 7 கவிதை பேழையில் அதிசய மலர் என்னும் தலைப்பில் உள்ள கவிதையை இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதிசய மலர் என்னும் கவிதையை எழுதிய ஆசிரியர் தமிழ்நதி, இயற்பெயர் கலைவாணி, ஈழத்தின் திரிகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். தற்பொழுது கனடாவில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். அதன் பிறகும் என்றும் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து நம் பாடப்பகுதியாகிய இக்கவிதை இடம்பெற்றுள்ளது. இவரது பிற படைப்புகள் நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது என்ற சிறுகதையும், சூரியன் தனித்தலையும் பகல் இரவினில் பொழியும் துயரப்பனி போன்ற கவிதை நூல்களையும் காணலாம். புலம்பெயர்ந்து வாழும் மனிதர்களின் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. அன்பு மாணவர்களே, இந்த உலகமானது எப்படி இருக்க வேண்டும்? அழகான உலகமாக, அன்பான உலகமாக, அமைதியான உலகமாக காட்சியளிக்க வேண்டும். போர் பூசலற்ற உலகமாக, மொத்தத்தில் ஓர் மலரின் மௌனத்தை போல் காட்சியளிக்க வேண்டும். போரினால் மண்ணில் பயிர்களை பிடுங்கி எறிவது போல் தாய் மண்ணில் இருந்து மனித உயிர்களை பெயர்த்தெடுக்கும் போக்கு காலந்தோறும் நிகழ்ந்து வரும் பேர் அவலமாகும். வேண்டாமே போர் என்னும் தலைப்பில் ஒரு கவிஞர் குறிப்பிடக்கூடிய கவிதை இங்கே குறிப்பிடத்தக்கது. வாடாமல்லி வாடி போச்சு, வீசும் தென்றல் விதவையாச்சு, பூமி எங்கும் குண்டு வீச்சு, மனித நேயம் என்ன ஆச்சு என்று ஒரு கவிஞர் குறிப்பிடுகின்றார். போர் பூசலற்ற மனிதநேயம் மிக்க ஒரு உலகத்தை விரும்புவதாக இக்கவிதை நமக்கு அமைந்திருக்கிறது. போர்கள் பிணந்தின்னிகளுக்கும் பணம் தின்னிகளுக்கும் ஓர் சாக்கு. போர்கள் மனித குலத்தின் சாபக்கேடு. போர்கள் தாகம் தீர்க்க ரத்தம் குடிக்க வந்த சீக்கு என்றெல்லாம் சீதை மைந்தன் என்கின்ற கவிஞர் அழகாக போர் பற்றிய செய்திகளை நமக்கு வடித்துரைக்கின்றார். மாணவர்களே, போரினால் பலர் உயிரிழந்து உடல் உறுப்புகளை இழந்து தாய் மண்ணிழந்து அவலமாக ஆளுக்கு ஒரு மூலையில், உறவினர்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் புலம்பெயர்ந்து வாழும் வழியை வா ஐசா ஜெயபாலன் என்கின்ற ஈழக்கவிஞர் அழகாக சொல்கிறார். யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்க்ஃபர்ட்டில் என் சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ வழிதவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில் என்று தன் மகனும் தன் தாயும் தந்தையும் தன் பெண்டாட்டியும் சுற்றமும் தன் சகோதரியும் ஆளுக்கொரு மூலையில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அந்த வலியையும் வருத்தத்தையும் பதிவிடுகிறார் ஜெயபாலன் அப்படிங்கிற ஈழத்தை சார்ந்த கவிஞர் அவர்கள். மாணவர்களே, இந்த தமிழ்நதி அவர்களின் கவிதையும் தாய் மண்ணை விட்டு அங்கு அடைந்த துயரங்களையும் துன்பங்களையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கக்கூடிய அவலத்தை படம் பிடிப்பதாக இவருடைய கவிதை அமைந்துள்ளது. தாய் மண்ணில் நாம் என்றேனும் குடிபுக முடியும் என்ற நம்பிக்கை விதையை விதைப்பதாக தமிழ்நதி அவர்கள் எழுதிய கவிதை அமைந்துள்ளது. இக்கவிதையை பார்ப்போமா மாணவர்களே? இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கின்றோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும் பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலரொன்று. ஆட்களற்ற பொழுதில் உலவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். பச்சையமிழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சியொன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை. இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை. அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேரூழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது. ஏதொன்றையேனும் பற்றி பிடிக்காமல் எப்படிதான் கடப்பது? இதுவே தமிழ்நதி அவர்கள் எழுதிய கவிதை. மாணவர்களே, இனி இக்கவிதையினுடைய பொருளை நாம் பார்ப்போம். இறுகி படிந்த துயரத்தோடு. நமக்கு துயரம்னா தெரியும், அது என்ன இறுகி படிந்த துயரம்? மாணவர்களே, மனிதர்கள் எப்படி மண்ணில் நடக்க நடக்க மண்ணானது இறுகி விடுகிறதோ அதே போல் அந்த ஈழத்தில் நிகழ்ந்த போரினால் அங்கு புலம்பெயர்ந்தவர்களுடைய மனதில் மேலும் மேலும் பல துயரங்கள் அவர்கள் மனதில் படிந்து படிந்து மிக பெரிய ஒரு துயரமாக உருவெடுக்கிறது. அதனால தான்
இறுகி படிந்த துயரம் என்று இந்த வரிகளில் ஆசிரியர் சொல்லுகின்றார். எஞ்சிய மனிதர்கள் என்றால் யார்? எஞ்சிய மனிதர்கள் அந்த ஈழத்தில் நிகழ்ந்த போரினால் உயிர் இழந்தவர்கள் போக எஞ்சியவர்கள் ஆளுக்கு ஒரு திசையில் புலம்பெயர்ந்தனர். புலம்பெயர்தல் என்றால் என்ன? புலம் என்பதற்கு இடம் என்பது பொருள். அதாவது வாழ்வாதாரமின்றி இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு புலம்பெயர்தல் தான். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதைத்தான் நாம் புலம்பெயர்தல் என்று சொல்கின்றோம். புலம்பெயர்ந்தவர்களோடு இன்று நாம் மீண்டு இருக்கின்றோம் என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். அப்படி சென்ற அவர்களுக்கு அவர்களுடைய நினைவில் இருப்பது, இன்றளவும் நினைவில் இருப்பது ஒரு சில மரங்கள் மட்டுமே இருந்ததாக நினைவில் இருக்கிறது. நம்ம பள்ளி வகுப்பில், அதாவது எனக்கு இந்த ஞாபகம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே என்னுடைய பள்ளி வகுப்பு எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டு இருக்கும் போது அங்கே என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தடியில் என் தோழிகளோடு நான் விளையாடினேன், பாடினேன், படித்தேன். சில நேரங்களில் அந்த ஆல மரத்தடியே எங்களுக்கு வகுப்பறைகளாகவும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு போய் நான் அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்க்கும்போது அந்த மரங்கள் இருந்ததற்கான சுவடே இல்லாமல் காணப்படுகிறது. அங்கேயும் பள்ளி கட்டிடங்கள் எழுப்பப்பட்டது. அதே போல் இவர்கள் அந்த தாய்மண்ணை விட்டு புலம்பெயர்ந்தவர்களுக்கும் இன்றளவும் நினைவில் இருப்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரங்கள் இருப்பது மட்டுமே அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என, போரின் பின் அந்த பொட்டல் வெளியில் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. பொட்டல் என்றால் என்ன? பொட்டல் என்பது பொல் அப்படிங்கிற வேர் சொல்லிலிருந்து பொட்டு, பொட்டல் அப்படிங்கிற சொல் உருவாகியது. அப்ப பொட்டல் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால் நிலம் என்பது பொருள். பால் நிலம் என்றால் புல் பூண்டுகள் கூட முளைக்க தகுதியற்ற ஒரு நிலத்தை தான் நாம் பால் நிலம் என்று சொல்கின்றோம். பால் நிலத்தில் போருக்கு பின் அந்த மலட்டு நிலத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. எந்த குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழகிய ஒரு செடி. போரின் பின் பிறந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதுபோல் முகையவிழ்ந்து இதழ்களை விரித்து அழகாக சிரிக்கிறது இந்த அதிசய மலர் என்று தமிழ்நதி தன் கவிதையில் குறிப்பிடுகின்றார். அதனால தான் அதை அதிசய மலர் என்று சொல்கின்றார். அதிசய மலர் என்று ஏன் சொல்ல வேண்டும்? சாதாரணமாக மண்ணில் நம்ம விதைய போட்டோம் அப்படின்னு சொன்னால் தானாகவே செடி வந்துடும், தண்ணியை ஊற்றினா தானாக வரும், அதிலிருந்து மலர் நமக்கு இயல்பாகவே கிடைக்கும். ஆனால் இந்த அதிசய மலர் எப்படியாப்பட்டது அப்படின்னு சொன்னால், புல் பூண்டுகள் கூட முளைக்க தகுதியற்ற ஒரு பால் நிலம். அந்த நிலத்தில் எப்படியோ ஒரு செடி தரித்து வந்தது. அதனால்தான் அதை அதிசய மலர் என்று குறிப்பிடுகின்றார் கவிஞர். மலர்கள் எப்பயுமே காண்பவர் கண்ணை கவரும் வசீகர தோற்றமிக்கது மலர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே போல இந்த மலர் அந்த பால் நிலத்தில் பிறந்ததுனால அழகிய மலராக, ஒரு அதிசய மலராக நமக்கு காட்சியளிக்கின்றது. மாணவர்களே, இந்த மலர் எப்படி அங்கே தோன்றியிருக்கும், இந்த செடியானது எப்படி அங்கே உருவாகி இருக்கும் என்று பார்த்தீர்களானால், அங்கே ஆட்களற்ற பொழுதில் உலவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. அதாவது ஆட்களே நடமாற்றமற்ற ஒரு பால் நிலம் அது. அங்கே விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா, ஒன்றன் பின் ஒன்றாக வரும் போகும் அப்படி இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில் அந்த பக்கமாக ஒரு யானை வந்திருக்கலாம். அந்த யானையினுடைய எச்சம் என்பது என்ன அப்படின்னா கழிவு. அந்த கழிவிலிருந்து ஒரு விதை தரித்து ஒரு செடி வந்திருக்கலாம். அந்த செடியிலிருந்து இந்த மலர் பூத்திருக்கலாம் என்றும். சரி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வேறு எப்படி இந்த செடியானது முளைத்திருக்கலாம்? எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம், யாருடையதோ இருக்கலாம், அந்த பக்கத்தில் வழிபோக்கர்களாக சில மனிதர்கள் வந்திருக்கலாம். அந்த மனிதர்களுடைய காலணி, சப்பாத்துன்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலணி, அதாவது காலில் அணியக்கூடிய ஒரு வகையான செருப்பு. அந்த செருப்பின் பின்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் விதை, ஏதாவது ஒரு விதை அவருடைய காலின் பின்புறத்தில் ஒட்டி இருக்கலாம். அந்த ஒட்டியிருந்த விதையானது அந்த வழியாக செல்லும் போது அங்கே உயிர் தரித்திருக்கலாம். அங்கே தவறி விழுந்து அது ஒரு உயிராக, ஒரு செடியாக, அதில் பூக்கக்கூடிய ஒரு மலராக உருவெடுத்திருக்கலாம் என்று கவிஞர் அழகாக குறிப்பிடுகிறார். பச்சையமிழந்த சாம்பல் நிலத்தில், அந்த நிலம் எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சையமிழந்தது, அதாவது மண் வளமற்ற ஒரு நிலம். ஏன் அப்படின்னா அங்கே போர் நிகழ்ந்தது, குண்டுகள் வீசப்பட்டன. குண்டுகள் வீசும்போது அங்கே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பல இடங்கள், அதாவது கட்டிடங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாக இருந்திருக்கும், குருதியாக இருந்திருக்கும், நிறைய ரத்தங்களாக சிதறி கிடந்திருக்கும். அப்படியாப்பட்ட நிலத்தில் ஒரு செடி உதித்திருப்பது என்பது மிகவும் அதிசயமானது. அதனால தான் சொல்றாங்க பச்சையமிழந்த சாம்பல் நிலம் அப்படின்னு சொல்லி கவிஞரிங்க. சாம்பல் நிலம் அப்படிங்கிற சொல் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குண்டுகள் வீசப்பட்டதுனால அங்குள்ள பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பல் நிறத்தில் காட்சியளித்தது அந்த நிலமானது. அந்த நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு, செடியில் பூத்த மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. இந்த வண்ணத்து பூச்சிக்கு எப்படி அங்கே செடி இருந்தது தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் மாணவர்களே. அதாவது சர்க்கரையை தேடி எறும்பு வரும், தாயை தேடி குழந்தை வரும், பசுவை தேடி கன்று வரும். அதே போல் இந்த
அழகான ஒரு மலரில் இருக்கக்கூடிய வண்டை உண்பதற்காக எங்கிருந்தோ பறந்து வருகிறது ஒரு வண்ணத்து பூச்சி ஒன்று. இந்த வண்ணத்து பூச்சி இன்று பறந்து வருகிறது, நாளை இந்த ஒரு செடி என்னவாகலாம்னா பல செடிகளாக உருவாகலாம், ஒரு சில மரங்களாகவும் தோன்றலாம். அந்த மரங்களில் இளைப்பாறுவதற்காக பறவைகளும் வரக்கூடும், நாளை பறவைகளும் அந்த மரக்கிளையில் வந்து அமர்ந்து இளைப்பாறக்கூடும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த அதிசய மலருடைய நிலம், அதாவது இந்த பால் நிலத்துல பூத்த மலரை நம்ம அதிசய மலர்னு சொல்றோம். அந்த பால் நிலத்திற்கு முன்பு, அதாவது போர் நிகழ்ந்த போது அங்குள்ள மலரை பற்றி ஒரு கவிஞர் குறிப்பிடுகின்றார். இந்த மலரை எனக்கு பிடிக்கவில்லை, இந்த மலரை எனக்கு பிடிக்கவில்லை, குருதி நிறம் கொண்ட இதன் இதழ்கள் ஒவ்வொன்றும் கத்தியை போல் விரிகிறது என்று ஒரு கவிஞர் குறிப்பிடுகின்றார். அப்போ போர்க்காலத்தில் அங்க இரத்த காடா அந்த இடம் காட்சியளித்திருக்கிறது. அதே போல சாம்பல் அதாவது குண்டுகள் வீசப்பட்டதுனால அந்த நிலமே சாம்பல் நிலமாகவும் காட்சியளித்தது என்கின்றார். அப்போ இந்த மலர் எப்படியாப்பட்டது அப்படின்னு சொன்னா அதன் பிறகு போரின் பின் தோன்றிய அதிசய மலர். அதனாலதான் அங்கு பூத்த அந்த மலரை தேடி எங்கிருந்தோ ஒரு வண்ணத்து பூச்சி ஒன்று வந்தது, நாளை பறவைகள் கூட அங்கே மரத்தில் அமர்ந்து இளைப்பாறுவதற்காக வரலாம் என்று கவிஞர் அழகாக குறிப்பிடுகின்றார். இனி செடியில் இருந்து பெருகும் காடு. இந்த ஒரு செடி நாளை மரமாகலாம், ஒரு மரமாகலாம், அந்த ஒரு மரம் பல தோப்புகளாக மாறலாம். அந்த தோப்புகள், அந்த பல மரங்கள் எல்லாம் என்னவாகும் அப்படின்னு சொன்னா கூடி மிகப்பெரிய காடாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உருவெடுக்கலாம். அந்த காடுகள் இருப்பதனால மிகப்பெரிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்றார். இந்த அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை, இன்றைக்கு இந்த பால் நிலத்தில் பூத்த இந்த அதிசய மலரிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த ஒரு புன்னகையானது பேரூழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது. இந்த பூத்த இந்த மலரினுடைய வருகை அங்க பல இடங்களில் சிதறி கிடக்கக்கூடிய மனிதர்களிடமும் இந்த செய்தியானது செல்கிறது. எப்ப அப்படின்னா பேரூழி கடந்து மிகப்பெரிய போரினால் ஏற்பட்ட அழிவிற்கு பின் எங்கெங்கேயோ புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களிடமும் இந்த தாய் மண்ணில் ஒரு செடி தோன்றி இருக்கிறது, அந்த செடியிலிருந்து ஒரு மலர் பூத்திருக்கிறது என்ற செய்தி அவர்களுக்கும் பரவி செல்கிறது. ஏதென்ற ஏனும் பற்றி பிடிக்காமல் எப்படிதான் கடப்பது? ஆகையால் அந்த புலம்பெயர்ந்து சென்ற மனிதர்களுக்கு பற்றுதலாக இன்று ஓர் அதிசய மலர் முளைத்தது. ஆம் மாணவர்களே, யானையினுடைய பலம் எப்படி தும்பிக்கையில் இருக்கிறதோ அதே போல் வாழ்க்கையில் வெற்றி பெற, வாழ்க்கையை வெற்றி பெற நம்பிக்கை என்பது அவசியமாக வேண்டும். இந்த நம்பிக்கையோடு தமிழ்நதி அவர்கள் எழுதிய கவிதையும் தாய் மண்ணை விட்டு வேறு மண்ணுக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஓர் நம்பிக்கையையும் பிடிமானத்தையும் கொடுப்பதாக இக்கவிதையை அழகாக கூறியுள்ளார் தமிழ்நதி என்கின்ற கவிஞர். நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அதிசய மலர் என்னும் கவிதையை எழுதிய ஆசிரியர் தமிழ்நதி. இவரின் கவிதை ஈழத்தினுடைய துயரங்களையும் துன்பங்களையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. இக்கவிதையானது அதன் பிறகும் என்றும் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. மாணவர்களே, இந்த கவிதையில் சுருக்கமான பொருளை இப்பொழுது நாம் காண்போம். அதாவது போர் நடந்தது எங்க அப்படின்னா ஈழத்தில் போர் நிகழ்ந்தது. அந்த போரினால் நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, மனிதர்கள் ஆளுக்கு ஒரு திசையில் சிதறி ஓடினார்கள். அப்படி சிதறி ஓடியவர்கள் ஆங்காங்கே புலம்பெயர்ந்து உறவினர்கள் பல இடங்களில் தங்கி துயரங்களை அனுபவிக்க இந்த கவிதையானது இறுகி படிந்த துயரத்தோடு இருக்கிறது என்று கூறுகின்றார். எஞ்சிய மனிதர்களோடு மீண்டிருக்கிறோம் சொல்றாரு. போர்ல உயிர் இழந்தவர்கள் போக மீதி எஞ்சியவர்கள் தான் இங்க எஞ்சிய மனிதர்கள்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போருக்கு பின் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்றுன்னு சொல்றாங்க கவிஞர். அந்த போரின் பின் பிறந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதுபோல் முகையவிழ்ந்து இதழ்களை விரித்து அழகாக சிரிக்கிறது இந்த அதிசய மலர் என்று தமிழ்நதி தன் கவிதையில் குறிப்பிடுகின்றார். இந்த செடி எப்படி முளைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யானையினுடைய கழிவிலிருந்து தோன்றி இருக்கலாம் என்று கூறுகின்றார். அல்லது யாருடையவோ அந்த காலணியின் பின்புறமாக விதையாக ஒட்டி கிடந்து அங்கே உயிர் தரித்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இந்த செடியானது பல செடிகளாக உருவெடுக்கும், அது மிகப்பெரிய காடாக தோன்றும், அந்த காட்டினால் மிக பெரும் மழை நமக்கு கிடைக்கும். ஆகையால் அந்த தாய் மண்ணில் இன்று பூத்த அந்த அதிசய மலர், அந்த பூவின் புன்னகை நாளை சிதறி ஓடிய மனிதர்களுக்கு ஓர் நம்பிக்கை விதையை ஊட்டுவதாக இந்த கவிதை அமைந்துள்ளது. தமிழ்நதி அவர்கள் எழுதிய கவிதையில் இலக்கண குறிப்புகளை பார்ப்போம். எஞ்சிய, படிந்த, இழந்த ஆகிய சொற்கள் பெயரச்சமாகும்.
பெயரச்சம் என்றால் என்ன? இங்க எஞ்சிய அப்படிங்கிற சொல் முற்று பெறாத சொல். ஆக இந்த எஞ்சிய என்கின்ற முற்று பெறாத ஒரு சொல்லோடு மனிதர் என்ற பெயர் சொல் வந்துள்ளது. ஆக இந்த பெயரை கொண்டு இது முடிந்திருப்பதனால இது பெயரச்சம் என்று குறிப்பிடுகின்றோம். அதே போல் படிந்த துயரம், இந்த துயரம் என்பது பெயர் சொல், படிந்த என்பது எச்ச சொல். அப்போ படிந்த துயரம், அப்போ பெயரை கொண்டு முடிந்திருப்பதனால இது பெயரச்சம். அதே போல் இழந்த சாம்பல் நிலம், இந்த இழந்த என்பது எச்சச்சொல், அந்த சாம்பல் நிலம், நிலம் என்பது பெயர் சொல், சாம்பல் நிலம் என்பது பெயர் சொல். அந்த எச்சச்சொல்லானது சாம்பல் நிலம் என்ற பெயரை கொண்டு முடிந்திருப்பதனால இச்சொல் பெயரச்சம். மாணவர்களே, எச்சம் என்பது 2 வகைப்படும். ஒன்று பெயரச்சம், வினையச்சம். இப்போ நாம பார்த்தது பெயரச்சம். இதுல கடந்து என்னும் சொல் நம்மளுடைய கவிதையில் இடம்பெற்றுள்ளது. இந்த கடந்து என்னும் சொல் வினையை பிழைத்திருக்கும் அப்படிங்கிற அந்த கவிதையில பார்ப்போம். என்னது? பேரூழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது அப்படின்ற ஒரு கவிதை வரி வருது இல்லையா? அதுல கடந்து பிழைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்திருக்கு. அதுல கடந்து என்பது அப்படின்னா வினை எச்சம். வினை எச்சம் முற்று பெறாத சொல். வினை எச்சத்திற்கு இந்த வினை, அதாவது வினையை கொண்டு முடிந்திருப்பதனால இது வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த இலக்கண குறிப்பு, அதாவது தமிழ்நதி அவர்கள் எழுதிய அந்த கவிதையில் இலக்கண குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெயரச்சம், இழந்த, எஞ்சிய, படிந்த ஆகிய 3 பெயரச்சமாகவும் கடந்து என்ற சொல் வினையச்சமாகவும் இடம்பெறுகின்றது. அடுத்து இப்பகுதியில் உள்ள பகுபத உறுப்பிலக்கணத்தை நாம் பார்ப்போம். பகு பதம். பகு என்றால் பிரித்தல் என்றும், பதம் என்றால் சொல் என்றும் பொருள். ஒரு சொல்லை பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்குரிய உறுப்புகள், அடிப்படை உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி, விகுதி. மொத்தம் அதனுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 வகையான உறுப்புகள் உண்டு. அவை என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி, விகுதி அடிப்படை உறுப்புகளாக, அதாவது ஒரு சொல்ல கண்டிப்பாக பகுதி, விகுதி அப்படிங்கிற சொல் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்புறம் 3வதாக இடைநிலை இருக்கணும். அந்த இடைநிலையும் இந்த 3ம் சேரும் போது சந்தி, சாரியை, விகாரம் போன்ற மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நம்மளுடைய பாடப்பகுதியில கடந்து அப்படிங்கிற ஒரு சொல் நமக்கு உறுப்பிலக்கணத்திற்கு வந்திருக்கு. இதுல எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிப்பதற்கு 1 மதிப்பெண்ணும் அதற்குரிய உறுப்புகளை எழுதுவதற்கு மற்றொரு மதிப்பெண்ணுமாக இந்த வினாவிற்கு 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. இப்போ கட அப்படிங்கிறது பகுதி. ஏன் இதை கடன்னு சொல்றோம்? பகுதி என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டளை சொல்லாக இருக்கணும். கட, நட, படி, செல், வா, போ, இப்படி கட்டளை சொல்லாக இருக்கணும் பகுதி. அது மட்டும் இல்லாமல் மேலும் பகுக்க முடியாத ஒரு சொல்லாக இருத்தல் வேண்டும். அது மட்டும் இல்ல, பகுத்தால் அது பொருள் தராது. ஆனா நம்ம பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கணும்னு சொல்றோம். இப்ப இந்த கடையை பிரிச்சா அது என்ன ஆகாது அப்படின்னா கடை அப்படிங்கிற சொல்லை பிரிக்கும் போது அது பொருள் தராது. இப்ப கடை என்பது என்னது அப்படின்னா கடத்தல், கடந்து செல் அப்படிங்கிற ஒரு பொருளை நமக்கு தருவதனால இதை பகுதி, பொருள் தரக்கூடிய சொல்லை நாம் பகுதி என்று சொல்கின்றோம். இது கட்டளை சொல். கட, நட, படி, செல் இப்படி சொல்வதனால இது கட்டளை சொல். அப்ப கட்டளை சொல் பகுதியாக நமக்கு இடம்பெறுகின்றது. அப்ப கடை என்பது பகுதி கூட்டல் இந்த இந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கடத்து, கடத்துதல் அப்படிங்கிற ஒரு சொல்லாக இங்கே அமைந்திருக்கணும். ஆனால் கடத்து இத்து வராமல் அந்த இடத்துல இந்து வந்திருக்கிறது. அப்போ இந்த எப்படி எழுதணும் அப்படின்னா இத்து இந்தானது விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இத்தை இங்கே இத்து தான் வரணும், அதை அப்படியே போட்டுக்கிட்டோம், அதை சந்தின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிராக்கெட்ல இங்கே என்ன நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்து. அப்போ என்னது அப்படின்னா இந்த இத்தானது இந்தாக இங்கே விகாரப்பட்டு வந்திருக்கு. அதனால இத்து பிராக்கெட்ல இந்துன்னு போட்டுக்கணும். அடுத்தது கூட்டல். இந்த தூவை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கணும். இதுதான் இதற்குரிய பிரிப்பு முறை. பிரித்து எழுதுவதற்கு 1 மதிப்பெண், அடுத்து இதற்குரிய உறுப்புகளை எழுதுவதற்கு மற்றொரு மதிப்பெண். இப்ப கடை என்பது என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பொருள் தரக்கூடிய ஒரு சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பொருள் தரக்கூடிய சொல் கட்டளை சொல்லாக இருக்கணும். அதுதான் என்னது அப்படின்னா பகுதி. இப்ப கடை என்பது பகுதி. ஏற்கனவே பார்த்தோம் இத்து அங்க இந்தாக மாறி இருக்கு. அப்ப இத்து என்பது என்னது அப்படின்னா சந்தி. இங்க சந்தி, இந்தானது விகாரம், இந்தானது விகாரம். அடுத்தது அந்த இத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதை இடைநிலைன்னு சொல்றோம். இடைநிலைகள்ல 3 வகையான இடைநிலைகள் உண்டு. நிகழ்கால இடைநிலை, இறந்தகால இடைநிலை, எதிர்கால இடைநிலை அப்படின்னு 3 வகையான இடைநிலைகள் உண்டு. அதுல நிகழ்கால இடைநிலைக்குரிய உருபுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறு, கின்று, ஆன், இன்று ஆகிய 3ம் நிகழ்காலத்திற்குரிய உருபுகள். அதுபோல இறந்த காலத்திற்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து, இட்டு, இற்று, இன்னு ஆகிய 4ம் இறந்த காலத்திற்குரிய உறுப்புகள். அதே போல எதிர்காலத்திற்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்பு இவ்வு ஆகிய இரண்டும் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொல், இடைநிலை சொல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இத் அப்படின்னு வந்திருக்கிறது. அப்போ இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலை எழுத்து. அப்போ இறந்த கால இடைநிலை. ஊ என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எங்க அப்படின்னா இலக்கண குறிப்பில் பார்த்தோம். கடந்து என்பது வினையச்ச சொல் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதே போல இங்கேயும் கடந்து தான் இருக்கு. அப்ப இறுதியில் உள்ள சொல் எப்படியா இருக்கணும் அப்படின்னா வினையச்சத்தோட முடிஞ்சிருக்கணும். அப்போ இந்த வினையச்ச சொல், அதாவது இதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈ ஊ அப்படிங்கிற சொற்கள்ல பெரும்பாலும் முடிஞ்சிருந்துச்சுன்னா, முழுவதுமாக கிடையாது, ஏதோ பெரும்பாலும் பல இடங்களில் சில இடங்களில் இல்லாமல் கூட இருக்கலாம், இலக்கண விதிகள் மாறுபட்டு கூட அமைந்திருக்கலாம். அப்போது இந்த இரண்டு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து விகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாம் விகுதின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஈ ஊ இருந்துச்சு அப்படின்னா அதை வினையச்ச விகுதி அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரித்தல் வேண்டும். அப்போ இந்த ஊ என்பது என்ன அப்படின்னா மாணவர்களே வினையச்ச விகுதி. அடுத்ததாக புணர்ச்சி விதியை இக்கவிதையில் பார்ப்போம். புணர்ச்சி. புணர்ச்சி என்றால் சேருதல் என்று பொருள். நிலைமொழி ஈற்றெழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் சேருவது புணர்ச்சி. கவிதையில் மனிதர் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குரிய புணர்ச்சி விதியை நாம் இப்பொழுது பார்ப்போம். மாணவர்களே, இதை எப்படி பிரிப்பது? மனிதர் கூட்டல் எல்லாம் என்று பிரிக்க வேண்டும். இப்படி பிரித்து எழுதுவதற்கு ஒரு மதிப்பெண், அதற்குரிய விதியை எழுதுவதற்கு மற்றொரு மதிப்பெண்ணுமாக 2 மதிப்பெண் புணர்ச்சி விதிக்கும் வழங்கப்படுகிறது. இப்போ இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொன்னா மனிதர் கூட்டல் எல்லாம். இப்போ இதற்குரிய விதி எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேரும்போது புணர்ச்சி தோன்றுகிறது. அந்த புணர்ச்சிக்கு பல வகையான விதிகளை இலக்கண நூலார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வகுத்திருக்காங்க. அப்போது இந்த நிலைமொழி ஈற்றில் என்ன எழுத்து இருக்குது அப்படின்னா ஒற்றெழுத்து. இது ஒற்றுன்னு சொல்லலாம், மெய்யெழுத்து என்று சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. வருமொழி முதல்ல இங்கே உயிரெழுத்து இருக்கிறது. இப்போ நிலைமொழி ஈற்றில் இந்த ஒற்றை நம்ம உடல் என்றும் சொல்லலாம். அப்போ இந்த விதி எப்படி வரும் அப்படின்னா உடல் மேல் இந்த உயிரானது ஒன்றுவதினால் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற ஒரு விதி இதற்கு இடம்பெறுகிறது. எப்படி அப்படின்னா இர் என்பது உடல் என்றும் இது உயிர் என்றும் பொருள்படும். அதாவது ஒரு உடலும் உயிரும் சேருவது என்பது இயற்கையானது. அப்படி சேரும்போது இங்கே ஒரு எழுத்து உருவாகின்றது. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இந்த மனிதர் கூட்டல் எல்லாம் என்ற இந்த பிரிப்பு முறையில் இந்த இர் கூட்டல் ஏ சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா ரேவாக மாறுகிறது. இந்த இர் கூட்டல் ஏ சேர்ந்து ரேவாக மாறுகிறது. அப்போ மனிதர் கூட்டல் எல்லாம் மனிதர் எல்லாம் என்று புணர்கின்றது. இச்செடி அப்படிங்கிற சொல் இக்கவிதையில் இடம்பெறுகிறது. இதை எப்படி பிரிக்கலாம் மாணவர்களே? ஈ கூட்டல் செடி என்று பிரிப்போம். அதாவது நிலைமொழி ஈற்றில் நின்ற உயிரும் வருமொழி முதலில் க ச த ப ஆகிய 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வருமொழி முதலிலும் இருந்தால் அந்த எழுத்து, அதாவது க ச த பல என்ன எழுத்து இருக்கிறதோ அந்த எழுத்து இங்கே மிகுந்து வரும். அதற்குரிய விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகுந்து வரும் அப்படிங்கிறது தான் இதற்குரிய விதி. நின்ற உயிர் இது, காசா தபல சாங்கிற எழுத்து, அதாவது சகர வரிசை தான் இந்த சேவும். அப்போ இந்த சேங்கிற எழுத்து இங்கே இருக்கிறதுனால இதற்குரிய ஒற்றெழுத்து இங்கே மிகுந்து வரும். அதுதான் இதனுடைய விதி. அப்போ என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும். இதான் இதனுடைய விதி. இப்போ காசா தபவில் சகர வரிசையில் இங்கே சே இருக்கிறதுனால இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ கூட்டல் அந்த ஒற்று மிகுந்து வரும்னு இந்த விதியிலே சொல்கிறாங்க. அப்போ என்னவாகும் அப்படின்னா இச்சு கூட்டல் செடி அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதை சேர்க்கும் போது எப்படி வரும் அப்படின்னா ஈ இச்சு கூட்டல் செடி, அப்போ இச்செடி அப்படின்னு மாறும்.
இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்வது மாணவர்களே? இந்த சொல்ல பிரிக்கிறீங்க, பிரிக்கும் போதும் சேரும் போதும் இந்த ஒற்று மட்டும்தான் மாற்றம், வேற நிலைமொழியிலையோ வருமொழியிலையோ எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விதி, அதாவது இந்த விதியை கண்டிப்பாக எழுதிடலாம். அதாவது பிரிக்கும் போது ஈ தனியாக வந்துடுது, செடி தனியாக இருக்குது, இடையில பிரிக்கும் போது ஒற்று இல்லை, ஆனால் சேர்க்கும் போது ஒற்று இருக்குது. அப்போ இந்த விதியை எளிமையாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுதான் அதற்குரிய எளிமையான வழி. பிரிக்கும் போது ஒற்றெழுத்து இல்லை, சேர்க்கும் போது அந்த ஒற்றெழுத்து வருது அப்படின்னா இந்த விதியை பயன்படுத்தலாம். அது அந்த இலக்கண விதிக்கு தகுந்த மாதிரி, அந்த சொல்லு என்ன கொடுத்துருக்காங்களோ அதற்கு தகுந்த விதிக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். பெருமழை அப்படிங்கிற ஒரு சொல் இதில் இந்த கவிதையில் இடம்பெறுகிறது. இந்த பெருமழையை எப்படி பிரிப்போம்? ஏற்கனவே சொன்ன புணர்ச்சி விதிக்கு பிரிப்பதற்கு ஒரு மதிப்பெண்ணும் அதற்குரிய விதிகளை எழுதுவதற்கு மற்றொரு மதிப்பெண்ணுமாக 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. இப்போ பெருமழையை எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொன்னால் பெருமை கூட்டல் மழை. மழைனா நமக்கு எல்லாமே என்னது அப்படின்னா சந்தோஷம்தான், பயிர்கள் விளையும், நமக்கு மழையினால பெருமை தானே தவிர ஒருபோதும் சிறுமை என்பது விளைவதில்லை. அதனால தான் பெருமை கூட்டல் மழை என்று பிரிக்கின்றோம். இப்போ இதற்குரிய விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பாக நம்மளுக்கு ஒரு அடையாளம் நம்ம வச்சுருப்போம். என்ன அப்படின்னா மை விகுதி வந்தாலே ஈறுபோதல்ன்ற விதி நமக்கு வரும் அப்படிங்கிறது மாணவர்களாகி உங்களுக்கு பரிச்சயமானது. இப்போ பெருமை அப்படிங்கும்போது அதில் உள்ள மை விகுதி கெடுவதற்கு நம்ம என்ன விதி எழுத வேண்டும் அப்படின்னா ஈறுபோதல் அப்படிங்கிற விதியின்படி மை விகுதி கெடும். அப்ப எப்படி இருக்கும்? மை விகுதி கெட்டுச்சுன்னா அந்த வார்த்தை பெரு கூட்டல் மழை என்று இருக்கும். இப்ப பாக்குறீங்க, இப்ப இந்த வார்த்தையை சேர்த்து பாக்குறீங்க, பெரு கூட்டல் மழை பெருமழை அப்படின்னு வந்துருச்சா அப்படின்னா வந்துருச்சு. அப்படி வரல அப்படின்னு சொன்னா மேலும் இதற்கு ஒரு விதி இருக்கிறது என்று பொருள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்ப பெரு கூட்டல் மழை என்பது சேர்க்கும் போதே என்னவாகுது அப்படின்னா பெருமழை அப்படிங்கிற ஒரு சொல் உருவாகி விட்டதனால இந்த விதி இதோட முடிந்துருது. ஈறுபோதல் என்ற ஒரு விதியோடு இந்த விதியானது நிறைவு பெறுகிறது. மாணவர்களே, இந்த அதிசய மலர் என்னும் கவிதையில் இதுவரை நாம் இலக்கண குறிப்பும் பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி ஆகிய பகுதிகளை பார்த்தோம். வீட்டில் அமர்ந்து இந்த இலக்கண குறிப்புகளையும் பகுபத உறுப்பிலக்கணத்தையும் புணர்ச்சி விதிகளையும் பயிற்சி செய்து பாருங்கள். இதில் வரக்கூடிய 2 மதிப்பெண்களை கட்டாயமாக நீங்கள் பெற முடியும். மாணவர்களே, இதில் வரக்கூடிய 1 மதிப்பெண்கள் எப்படியெல்லாம் கேட்கலாம்? அதிசய மலர் என்னும் தலைப்பில் உள்ள இக்கவிதையை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது அதிசய மலர் எழுதிய இந்த தமிழ்நதின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று, இக்கவிதை எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு வினாவும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4 மதிப்பெண் வினாவில் அதிசய மலர் எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி கூறுகிறார் அப்படிங்கிற ஒரு வினாவும் அமைந்திருக்கிறது. அதற்குரிய விடைகளையும் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.